Taste the Daily. திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக பெண் கவுன்சிலர் தனது வார்டிற்கு அடிப்படை வசதி கேட்டு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மேயரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இக்கூட்டத்தில் அதிமுக பெண் கவுன்சிலர் அமுதா சுந்தர் தனது வார்டில் பாதாள சாக்கடை திட்டம், கழிவுநீர் ஓடை, சாலை வசதி கேட்டு கடந்த 2.5 ஆண்டுகளாக தொடர்ந்து மனு அளித்து வருவதாகவும், இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், அதிமுக கவுன்சிலர் வார்டு என்பதால் புறக்கணிக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என கூறியதால் அதிமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக கவுன்சிலர்களின் வார்டு புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் திமுகவினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதற்கும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படாததை கண்டித்தும் அதிமுக கம்யூனிஸ்ட் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். குடியாத்தம் ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் துணைத் தலைவர் அருண்முரளி தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். அப்போது அதிமுகவைச் சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர் இமகிரி பாபு, கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் உரிய மரியாதையை வழங்குவதில்லை, ஒன்றியத்தில் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து திமுகவையும் அதிகாரிகளையும் கண்டித்து எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் திமுகவினரின் அராஜகம் தொடருமானால் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என எச்சரிக்கை விடுத்தனர். நாளை ஒன்று செய்யாதுங்கிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த ஊராட்சி ஒன்றியமே நடக்குது. இங்கே இருக்கிற கவுன்சிலர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. இங்கே வந்த கையெழுத்து போட்டு போகிறதோட சரி, அதே மாதிரி சேர்மேனும் சரி, இங்கே இருக்கிற சேர்மேனோ இல்லை மற்றவங்களும் எங்களுடைய துணை சேர்மேனை ஒரே ஒரு முறை கூட எதுலேயுமே கலந்து ஆலோசிக்கிறதுல, துணை சேர்மேன் ஏதாவது மக்களுடைய கோரிக்கையோ இல்லை எங்களை மாதிரி கவுன்சிலருங்களை கோரிக்கையோ வீடியோ கிட்ட சொன்னால் அதை காது கொடுத்து